ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் கௌசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, தேங்காய், புளி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. என்ன வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டே காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா கறிக்கிட ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா தான் நீங்கள் காஞ்ச மிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டிங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி அது டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா இது மாதிரி சேர்த்து பாருங்கள். இது மாதிரி சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துட்டு தக்காளி பார்த்திங்கன்னா குழஞ்ச பிறகு இது காஞ்ச மிளகாவும், இஞ்சி, பூண்டு, அந்த தக்காளி வணங்குறதுக்காக உப்பு எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. வணக்கின பிறகு பார்த்திங்கன்னா சாரிங்க தெரியாமல் பார்த்திங்கன்னா புளி போட்டேன், கடைசியில் தான் போடணும். அது பார்த்திங்கன்னா போட்ட பிறகு அந்த ராஸ்மல்லாம் நல்லா போனால் தான் பார்த்திங்கன்னா சட்னி நல்லாயிருக்கும். இல்லைன்னா வீட்டில் தான் சண்டை நடக்கும். அது பார்த்திங்கன்னா நானும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்ககிட்ட பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். ஏன்னா ஸ்லோவாக பேசுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்காக தான் நான் ஸ்லோவாகவே பேசுகிறேன். இதெல்லாம் நல்லா ஆன பிறகு கொத்தமல்லி நான் 2 கட்டு எடுத்தேன் பார்த்திங்களா. அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அதை பார்த்திக்கோங்கன்னா நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து ரொம்பலாம் கிளற தேவையில்லை. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா தண்ணி வரும் பார்த்திங்களா. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கட்டை விட்டு லைட்டாக மட்டும் ஒரு கரண்டி போட்டு இது பண்ணிக்கோங்க. ரொம்பவும் இது பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா தண்ணி இதுவாகி ஃபுல்லாகி நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு லைட்டாக மட்டும் போட்டு கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வந்துடும். பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா அது கூட நல்லா செட் ஆகிடும். செட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா புளி இருக்குது பார்த்திங்களா, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா வணக்கும் போதே புளி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் வணக்கும் போதே புளியை கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கைஸ். கெட்டு போய்டுன்றதை விட டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருந்தால் அப்போயே பார்த்திங்கன்னா காலியாகிடும் பார்த்திங்கன்னா. நல்லா தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயெல்லாம் நல்லா சேர்த்து எல்லாம் நல்லா கிண்டி விட்ட பிறகு இது மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா மிக்சியில் அப்படியே சூடாகவே போட முடியாது பார்த்திங்கன்னா. நல்லா ஆற வச்ச பிறகு நல்லா ஒரு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. சட்னி ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. ஏன்னா சாப்பாட்டில் தானே போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் தாளித்து இது மாதிரி நெய் இருந்தால் நெய் ஊற்றி சாப்பிட்லேன்ட்டு நெய் இல்லாதனால இப்படியே சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.